ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு கேஜிக்கு தான். அவன் கேஜில் பார்த்தீங்கன்னா பூனை இறங்கி வந்து அவ்வளோ புறாவையும் அழைச்சி விட்டுட்டு, ஆனால் அவன் புறாலாம் மிஸ் ஆகலை, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் நிற்கும் தெரியும். அந்த ஒயிட் கலரில் உள்ள அந்த வெள்ளையும் கருப்புமா இருக்கிற ஆண் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து அதோடய ஜோடி பொட்டை. அதில் உள்ள ஆண் மட்டும் மிஸ் ஆகிட்டு மற்ற புறாலாம் இருக்குது. இப்போ அவனுக்கு வந்து நம்ம கேஜ் செட்டப் வந்து ஒரு பாதுகாப்பான கேஜ் செட்டப் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். அது எங்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எதை வச்சு அடிப்போம்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் பாக்ஸ் தான். இதை நாங்கள் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு பாக்ஸ் வந்து 10 ரூபா வந்துச்சு. மொத்தம் வந்து 10 ஆப்பிள் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்கே அடிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்லாப்பு. இந்த ஸ்லாப் மேலே வச்சு தான் நாங்கள் அடிக்க போகிறோம். அடிக்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ஸை பற்றிலாம் பார்த்துடலாம். எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணல, சிம்பிளாக தான் இருக்குது. அதை காட்டிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஆணி, செப்பலுக்கு அடிக்கிற ஆணி. இது நாங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 10 ரூபாய்க்கு காணாது, இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஐடியா பண்ணோம். அதுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கினோம். அது இப்போ யூஸ் ஆகுமான்னு தெரில, அதனால் வச்சுருக்கோம். இது வந்து கதவு போடுறதுக்கு கீழே, அதை அடிக்கிறதுக்கு ஆணி. இன்னும் கொஞ்சம் நிறைய ஆணி இருக்குது இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படுற சுத்தியல், கொரடோ, நோஸ் பிளேடோ ஏதோ சொல்லுவாங்க, அது வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர், அதுவும் வச்சுருக்கோம் இந்த ஆப்பிள் பாக்ஸ் கழட்டுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடிக்கிறதே என் ஃப்ரெண்டு வந்து வீடியோ எடுப்பான். நான் தான் அடித்து கொடுப்பேன். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அடிக்க போகிறோம். அதை நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் பாக்ஸும் நம்ம பிரிக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக உடஞ்சிருக்கனால இந்த ஆப்பிள் பாக்ஸை நம்ம பிரிக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரிச்சுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆணியெல்லாம் நம்ம உள்ளக்க பார்த்து அடித்து விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கிற ஆணிலாம் 2 பலகையிலுமே ஆணி இருக்குது. 2 பலகையிலுமே வெளியே ஆணி இருக்குது. அதை அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாத்தையும் நம்ம அடித்து முடிச்சிட்டோம் ஃபுல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே அடிக்க வச்சுருக்கோம். எதுக்குன்னா சும்மா அடிக்க பார்த்தோம் எத்தனை பெட்டி உட்காருது அப்படின்னு. 3 பெட்டி தான் உட்காருது. இன்னும் சென்டரில் நாங்கள் தடுப்பு எதுவுமே அடிக்கலை. அடிச்சுட்டு உங்களை நான் ஃபுல்லாக 1 பை 1 காட்டுறேன். பார்த்திங்கன்னா, எல்லா பாக்ஸையும் நம்ம இந்த மாதிரி அடித்து வச்சுக்கணும். இதை அடிச்சுட்டு ஒன்று நான் ஃபுல்லாக காட்டுறேன். அடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு தடுப்பு மாதிரி வச்சு அடிச்சிடணும். இந்த மாதிரி வச்சு அடிச்சுட்டு நம்ம செல்ஃப் மேலே வச்சு அடிச்சிட வேண்டியதான். அடிச்சுட்டு ஒன்று நான் காட்டுறேன். பர்ஃபெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸை கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாக்ஸ் அடிக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பீஸு, இதுவும் நெக்ஸ்ட்டு பாக்ஸு. கரெக்டாக அடிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம கரெக்டாக தள்ளி உள்ளே வச்சு அடிக்கணும். அடிச்சுட்டு ஒன்று காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், 6 பெட்டி நாங்கள் வந்து அடித்து வச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மழை இப்போ லைட்டாக தூரிகிட்ருக்கு. மழையும் தூறுது, வெயிலும் அடிக்கி, ரெண்டும் ஒரே டைமில் நடந்துகிட்ருக்குது. இதில் உட்காந்து நம்ம 6 பெட்டி அடிச்சிட்டோம். 6 பெட்டி நம்ம அடித்தாச்சு. பக்கத்தில் போய் காட்டுறேன் ஒரு பெட்டியாக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு செல்ஃப் மேலே வச்சு அடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். 15 minutes later. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பெட்டியும் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பலகை வச்சு தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன், இந்த ஆணியை வச்சு. இதை நான் அமைக்கப்படி ஒன் சைடு அடிச்சிட்டேன், இன்னொரு சைடுக்கு பலகை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெற்றிகரமாக இதை அடிச்சிட்டோம். அந்த சைடு அடிச்சிட்டா அதையும் காட்டுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன். இப்போ அந்த பெட்டியை நான் ஒன்று அடிச்சுட்டு ஒன்று காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவ்வளோத்தையும் அடித்தாச்சு. 6 பாக்ஸ் தான் அடிச்சிருக்கோம். இந்த 3 நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம், அந்த 3ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம். வேலை இப்போதைக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு. ஈவினிங் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணி அடிக்கோம். வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோவை. 3 hours later. ஃப்ரெண்ட்ஸ், 3 மணி நேரம் கழித்து இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் சென்டரில் ஏற்ற மாதிரி வச்சுட்டேன், அதை காட்டுறேன். இப்போதைக்கு மேலே மட்டும் அது சும்மா தான் அடிக்க வச்சுருக்கேன், அதை இன்னும் அடிக்கலை. அதை எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏப்லாம் விடாமல் சுத்தமாக ஒட்டி வச்சு தான் அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு நான் உங்களை ஃபுல்லாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ஃபுல்லானா மேலே மட்டும் அடிச்சிருக்கோம். உள்ளே உங்களை நான் காட்டுறேன். ஆணிலாம் வெளியே வந்து நிற்கிது, அதெல்லாம் அடக்கி விடணும் ஃபுல்லாகவே. அடக்கிட்டு உங்களை நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஃபுல்லாகவே அடித்து முடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் சைடு கீழே கதவுலாம் போட்டோன்னு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா பேக் சைடு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எதுவுமே அடிக்கலை, எல்லாம் சும்மா நார்மலாக இருக்குது. அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கேஜை நாங்கள் முடிக்க போகிறோம். கேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கம்தான் பாக்கி இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே பின்னாடிலாம் அடிச்சிட்டோம். மேலே வந்து அடிக்கிறதுக்காக ஆப்பிள் பெட்டி எடுத்து வச்சுருக்கோம். மேலே வந்து எதையும் அடிக்கலை, அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேட்டு போடுறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஆங்கிள் இருக்குது. ஆங்கிள் அவங்களை நான் வீடியோவிலே காமிச்சிருப்பேன். அது போக இந்த 2 பலகை, இந்த கொஞ்சம் பலகை இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பிள் பாக்ஸ் இருக்குது, அதையும் கழட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ கதவு மட்டும் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், 2வது நாள் காலையில் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நேற்றே கதவு போட்டு முடிச்சிடலாம் பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் வேலையாகிடுச்சு. அதனால் அடுத்த நாளும் தொடர்ந்து இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நான் அதிகமாக பேசலை. நான் கதவு எப்படி அடிக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரேகாசல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எத்தனை சென்டிமீட்ரு தைக்கங்கிறதே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போது ஸ்கேல் வந்து சின்ன ஸ்கேலாக தான் இருக்குது, அதை வச்சு காட்டுறேன் உங்கள்கிட்ட.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவ்வளோத்தையும் அறுத்து முடிச்சிட்டேன். இந்த ஒரு பீஸு, இந்த பீஸ் மட்டும் நமக்கு யூஸ் ஆகாது. இப்போ நான் அவங்க கேஜில் இதை நான் அடிச்சுட்டு ஒன்று நான் அதுக்கப்புறம் இதை எப்படி அடிச்சேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேகவாஸில் நாங்கள் ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ரேகவாஸில் வந்து அடித்து வச்சுருக்கோம். இன்னும் ஊண்டில் மட்டும் தான் வச்சு இது பண்ணணும், அடிக்கணும். அதையும் அடிச்சுட்டு ஒன்று காட்டுறேன். இது வந்து நான் எந்த மாதிரி அடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. புறா ஏறினா அவ்வளோவா அமுங்காது. இந்த பூனை இந்த காக்காலாம் ஏறும் போது ஈஸியாக அமுங்கி டோர் மூடிக்கிடும். அதை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இதாகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆணிலாம் அடிச்சிட்டேன். பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போவுமே 13 செகண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த கூண்டதைக்கு மேலே வைக்கிறதெல்லாம் நம்ம வீடியோவை எடுத்தோன்னா கண்டிப்பாக ஒரு 16 செகண்ட் கிட்ட வந்துடும். அதனால் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை முடிஞ்சால் காட்டுறேன். இப்போ வந்து நான் கேஜி ஃபுல்லாக அடிச்சிட்டேன், டோர்லாம் போட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஹேக்வாஸில் வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். கதவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, அதை நாங்கள் அப்புறமாட்டி இது பண்ணிக்கிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் யூஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.